எபிசோட் 19. அப்பா, நம்ம வழியில் இருந்த அந்த கல்லை நகர்த்திட்டோன்னு நினச்சோம். ஆனால் அந்த கல் மறுபடியும் நம்ம கால் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது என்று கேட்க அவர் எதுவுமே பேசவில்லை. அமைதியாக இருந்தார். அவர் கவனம் முழுக்க வேறு எங்கேயோ இருந்தது. அவன் எப்படி உயிரோடு இருக்கிறான், அந்த ஃபோன் கால் என்று முழுக்க முழுக்க அவர் மைண்டில் ஓடிக்கொண்டே இருந்தது. பத்தாததுக்கு அன்று இரவு நடந்த அந்த பயங்கரமான விஷயம், அது எல்லாம் அவர் மண்டையில் ஓட சந்தோஷ் உயிரோடு இருக்கிறான் என்றே அவரால் நம்ப முடியவில்லை. சந்தோஷ் உயிரோடு இருக்கிறான் என்றால் அன்று அவரை பயமுறுத்தியது யார் என்று யோசித்து கொண்டிருந்தார். மறுபுறம், மச்சான், நீ எப்படா காலேஜுக்கு வரப்போற? எனக்கு காலேஜே ரொம்ப போராக இருக்குது. நீ மட்டும் இருந்தா அருண் கூட தனியாக சண்டை போடுற கஷ்டம் எனக்கு இருக்காதுல்ல என்று சலிப்பாக கூறினான் அர்ஜுன். இதை கேட்ட சந்தோஷ் சிரித்து கொண்டே, நீ எப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறியோ அப்போ தான் நான் காலேஜுக்கு வருவேன் என்று கூறினான். இதை கேட்ட அர்ஜுன் முறைக்க, இரண்டு பேரும் இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போது தன் வேலையெல்லாம் முடித்துவிட்டு பழனி வீட்டிற்கு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக அப்பா என்று கூறி கட்டி அணைத்து கொண்டார்கள். அவர் ரொம்ப சந்தோஷமாக கையில் சில பார்சல்களுடன் வந்திருந்தார். அதில் ஒன்றை சந்தோஷிடமும் இன்னொன்றை சஞ்சனாவிடமும் அவர் கொடுத்தார். அதன் பிறகு, இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, பிள்ளைக்கு ஜூஸ் போட்டு கொடு என்று கூறிவிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப்பாக செல்ல, சந்தோஷ் மற்றும் சஞ்சனா அந்த பார்சலை ரொம்ப ஆர்வமாக பிரித்தார்கள். சந்தோஷிடம் தந்த பார்சலில் அவனுக்கு பிடித்த சாக்லேட் ஸ்நாக்ஸ் இருந்தது. சஞ்சனா பிரித்த பார்சலில் ஒரு பாட்டில் ஜூஸ் மற்றும் சில பழங்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் இருந்தது. அந்த பார்சலை அப்படி அவள் அம்மாவிடம் கொடுத்தாள். மறுபுறம் விஸ்வா அனாதை ஆசிரமத்துக்கு சென்று அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு விஸ்வா எடுக்கும் பாடங்களை கவனிக்க விருப்பமே இல்லை. அவனுக்கு சந்தோஷ் தான் பிடிக்கும். அவன் எடுத்தால் குழந்தைகள் அவ்வளவு சந்தோஷமாக கவனிப்பார்கள். ஆனால் இது குழந்தைகளுக்கு பிடிக்கவில்லை. அங்கே இருக்கும் சில குழந்தைகள் விளையாடி கொண்டும் சில குழந்தைகள் உறங்கி கொண்டும் இருந்தார்கள். இதை பார்த்த விஸ்வாவுக்கு ரொம்பவே கஷ்டமானது. மறுபுறம் கங்கா, அப்பா, உங்களுக்கு என்ன இப்போ? சந்தோஷ் உயிரோட வந்துட்டான், அதுதானே? கவலைப்படாதீங்க, அவனை நான் மேலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றேன் என்று கூறினாள். இதை கேட்ட சக்கரவர்த்தி, நீ என்ன பண்ண போற என்று கேட்க அவள் சிரித்து கொண்டே, பார்த்துட்டே இருங்க, அவனை நான் என்ன பண்ண போறேன்னு. இதுக்கு நான் இல்லை, வினோத் சரியாக இருப்பான். நான் வினோத்தை வர சொல்லியிருக்கேன், எல்லாம் அவன் பார்த்துப்பான் என்று கூற சக்கரவர்த்தி புரிந்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டார். அதன் பிறகு, இனி எனக்கு தோணாமல் போச்சு என்று அவர் யோசித்தார். மறுபுறம் ஜனனி மற்றும் அர்ஜுன் பயங்கரமாக சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். மறுபடியும் ஜனனியை அர்ஜுன் வம்பிழுக்க அவள் பயங்கரமாக கத்தி கொண்டிருந்தாள். இந்த வாட்டி இரண்டு பேரும் என்ன சேட்டை செய்து வைத்திருக்கிறார்கள் என்று போய் பார்த்தால் ஜனனியின் முடியை அவன் வெட்டி விட்டான். இதுதான் இப்போதைக்கு பஞ்சாயத்து. இதை பார்த்த சந்தோஷ், இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பாரு க்யூட்டான கேட் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இதை ரசிக்கிறதா இல்லை இவங்க சண்டையை ஒதுக்கி விடுறதானே தெரியலையே என்று அவன் யோசித்து கொண்டே நிற்க அவனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. அவன் கைகளை தலையில் வைத்து கொண்டு அப்படியே ஒரு மாதிரியாக சந்தோஷின் கண்கள் மேலே போனது. ஆனால் சந்தோஷை இங்க யாரும் கவனிக்கவில்லை. எல்லாரின் கவனமும் அர்ஜுன் மற்றும் ஜனனியிடமே இருந்தது. மறுபுறம் கார்த்திக் மற்றும் விக்ரம் இரண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு சென்றார்கள். விக்ரம் ரொம்ப சந்தோஷமாக கார்த்திக்கிடம் சந்தோஷ் உயிரோடு இருக்கும் விஷயத்தை கூறிக்கொண்டே வந்தான். கூடவே ராஜசேகரின் வீட்டில் நடந்ததையும் அவன் கூறினான். இதெல்லாம் கேட்ட கார்த்திக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. தன் உயிராய் நினைத்த தம்பி இப்போது உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டான். ஏதோ இந்த உலகமே அவனுக்கு கிடைத்தது போல் ஒரு சந்தோஷம். அப்போது ஒரு இளைஞன் ஒரு முதியவரின் கையை முறுக்கி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அந்த முதியவர் வலி தாங்க முடியாமல் கத்தி கொண்டிருந்தார். இதை பார்த்து அவன் சிரித்து கொண்டிருந்தான். அவரை காப்பாற்ற யாரும் இல்லை. எல்லோரும் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலரோ மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சின்ன பெண் மட்டும் அவன் காலில் விழுந்து, அண்ணா, எங்கள் தாத்தாவை விட்டுடுங்க, எனக்கு எங்கள் தாத்தாவை தவிர வேற யாருமே இல்லை
அவரை விட்டுடுங்க என்று பயங்கரமாக அழுது கொண்டிருந்தாள். இதெல்லாம் பார்த்த கார்த்திக்குக்கு பயங்கர கோபம் வந்தது. அவனிடம் செல்ல போகும்போது அதை விக்ரம் தடுத்தான். ஆனாலும் அவனை தட்டி விட்டுவிட்டு சம கோபமாக அங்கு சென்றான். மறுபுறம் விஸ்வா பாடம் எடுத்துவிட்டு வெளியில் வந்தான். அப்போதுதான் அவன் பாக்கெட்டில் மொபைல் போன் இல்லை என்பதை பார்த்தான். உடனடியாக அவன் ரூமுக்கு சென்று தேட ஆரம்பித்தான். ஆனால் அவனின் மொபைல் போன் அங்கே எங்கேயுமே இல்லை. அப்போதுதான் அன்று பேஸ்மெண்டில் பயந்து விட்டு வந்தது ஞாபகம் வர அவனுக்கு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகவே பயமாக இருந்தது. ஆனாலும் மொபைல் வேண்டுமே, ஆகையால் அவன் போக முடிவு செய்தான். தேவகி மற்றும் தேவாவுக்கு தெரியாமல் பதுங்கி பதுங்கி உள்ளே செல்ல ஆரம்பித்தான். மறுபுறம் சந்தோஷுக்கு தலை பயங்கரமாக சுற்ற ஆரம்பித்தது. இன்னொரு பக்கமோ அவனுக்கு தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பித்தது. வலி தாங்க முடியாமல் அவன் கத்த ஆரம்பித்தான். அவன் போட்ட சத்தத்தில் எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள். அவன் தலையில் கையை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதை பார்த்து பதறி போனார்கள். சந்தோஷ், என்னாச்சு? நீ நல்லா இருக்க தானே? இப்போ என்னடா ஆச்சு என்று அம்மா கன்னத்தை தட்டி கொண்டே கேட்க அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சுயநினைவை இழந்து கொண்டிருந்தான். அவன் கண்கள் மேலே போய்விட்டது. இதை பார்த்த அம்மா பயந்து போனாள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் சுயநினைவு இழந்து அவள் அம்மா மீதே அப்படியே மயங்கி சாய்ந்தான். மறுபுறம் சக்கரவர்த்தி அவசர அவசரமாக வீட்டுக்கு சென்றாள். அதன் பிறகு அவர்கள் வீட்டில் இருக்கும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் செய்தார். அன்று என்ன நடந்தது என்று அவருக்கு சரியாக தெரிய வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த ஃபுட்டேஜை பார்த்து அவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அதற்கு காரணம் அந்த ஃபுட்டேஜில் அவர் மட்டுமே இருந்தார். அதில் சந்தோஷ் இல்லை. இதை பார்த்த சக்கரவர்த்திக்கு எதுவும் புரியவில்லை. அவர் மனதிற்குள் அன்று சந்தோஷ் ஆத்மா என்றால் அவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? சந்தோஷ் ஒருவேளை உண்மையில் சந்தோஷ் இல்லாமல் சந்தோஷ் ரூபத்தில் வேறு யாராவது இருப்பார்களோ என்று அவர் மனதில் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பித்தார். அவருக்கு நிஜம் தெரிய வேண்டும் என்பதால் அவர் இதை எப்படியாவது ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து விட வேண்டும் என்று யோசித்தார். இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சந்தோஷின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் அவர் சந்தோஷின் வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார். மீண்டும் சந்திப்போம்.